வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு நடப்பு நிகழ்வுகள் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். குறிப்பா மே 26க்கான நடப்பு நிகழ்வுகள். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் வந்திருக்கு அப்படின்னா, நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாய கடனை முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காரு. அதை பத்தி பார்ப்போம். கூட்டுறவு வங்கிகளில் குறு சிறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. அதுல எவ்வளவு வந்து தள்ளுபடி செய்யிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறு விவசாயிகளுக்கு 50,000 வரை அவங்க பெற்ற பயிர்க்கடன் வந்து 100% என்ன பண்ணிருக்காங்கன்னா தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சிறு விவசாயிகள் 50,000 வரை பெற்ற கடன்களுக்கு 50% தள்ளுபடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அப்ப குறு விவசாயிகளுக்கு 50% வரை பயிர்க்கடன்னா 100% தள்ளுபடி. இதுவே சிறு விவசாயிகள் 50,000 வரை பெற்ற கடன்களுக்கு 50% வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மொத்தம் 14.23 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அரசுக்கு 2044 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பத்ம விருதுகள் 2026 வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த கிட்டத்தட்ட 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பத்ம விருதுகள் கொடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை பேருக்கு அப்படின்றத கேட்பாங்க. 66 பேருக்கு. அதுல தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே, சென்னை வயலின் இசைக்கலைஞர் N ராஜம், புதுச்சேரியுடைய சிலம்பம் வீரர் பழனிவேல், அடுத்து பாத்தீங்கன்னா முன்னாள் IPS அதிகாரி விஜயகுமார் ஆகியோர் தமிழகத்தில் இருந்து இவ்விருதை பெறுகிறார்கள். அப்ப தமிழகத்தில இருந்து யார் யார் இந்த விருதை பெறுறாங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் HV ஹெண்டே, அதே மாதிரி சென்னை வயலின் இசைக்கலைஞர் N ராம் அவர்களும், புதுச்சேரி சிலம்பம் வீரர் பழனிவேல் அவர்களும் இந்த விருதை வந்து பெறுறாங்க. முன்னாள் IPS அதிகாரி விஜயகுமார் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருதை பெறுறாங்க. அப்ப பத்ம விருதுகள்ல தமிழகத்தில இருந்து யார் யார் பெறுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது, மறைந்த இந்தி நடிகர் தர்மேந்திர ராவுக்கு அறிவிக்கப்பட்ட விருதை அவரது மனைவி ஹேம மாலினி வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. நடப்பு, அதாவது 2026ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக 131 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 3 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன், 113 பத்மஸ்ரீ அப்படின்றதும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. தமிழக காவல்துறையின் சட்ட ஒழுங்கு ADGP-யாக, யாரு, லா அண்ட் ஆர்டர் ADGP-யாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அன்பு அவர்களும், ஊழல் தடுப்புத்துறை இயக்குநராக அருண் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ லா அண்ட் ஆர்டர் ADGP யாருன்னு கேட்பாங்க. லா அண்ட் ஆர்டர் ADGP யார் அப்படின்னா அன்பு, ஊழல் தடுப்புத்துறை இயக்குநராக யாருன்னா அருண் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். பொது சிவில் சட்டம் அறிமுகம். பலதர மனத்தை தடை செய்தலும், திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழும் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் ஜோடிகளை தங்களை பதிவு செய்வதை கட்டாயமாக்குவதும் பொது சிவில் மசோதா எந்த மாநிலம் இப்போது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அசாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பாருங்க, அசாம் மாநில சட்டப்பேரவையில இந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சமீபத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு கேட்பாங்க, அசாம். அப்போ கொஸ்டின் பாருங்க, கூட்டுறவு வங்கிகளில் குறு சிறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ள தமிழக முதல்வர் யார்? விஜய். மீதி கொஸ்டின் எல்லாம் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. தமிழக அரசின் புதிய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின்படி குறு விவசாயிகள் பெற்ற எவ்வளவு தொகை வரையிலாக பயிர்க்கடன் வந்து பாத்தீங்கன்னா 100% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தமிழக அரசின் புதிய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்தமாக எத்தனை லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர்? விவசாயிகள் கடன் தள்ளுபடி திட்டத்தினால் தமிழக அரசுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் எவ்வளவு? 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் ஒட்டுமொத்தமாக எத்தனை நபர்களுக்கு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு? 131. 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருது பட்டியலில் நாட்டின் 2வது மிக உயரிய விருதான பத்ம விஷன் எத்தனை பேருக்கு கொடுக்கிறாங்க? 2026இல் பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த பிரபல சிலம்ப விளையாட்டு வீரர் யார்? பார்த்தோம் இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க. மறைந்த இந்தி நடிகர்
தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை யார் வந்து பெற்றிருக்கா அவர் சார்பா? தமிழக காவல்துறையின் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? அடுத்து கடைசியா பொது சிவில் சட்டத்தை சமீபத்தில் தாக்கல் செய்துள்ள மாநிலம் எது? ஓகேவா, இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். பொது சிவில் சட்டம் வந்து அசாம் மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நம்ம தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் வந்து அன்பு அவர்களும், டைரக்டர் ஆஃப் விஎன்ஏசி ஓகேவா விஜிலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருண்குமாரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 131 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு 2026. இதுல தமிழ்நாட்டில் ஹெச்வி ஹெண்டு, சென்னையை சேர்ந்த வயலின் இசைக்கலைஞர் என் ராமு, புதுச்சேரி சிலம்பம் வீரர் பழனிவேலு, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார். ஓகேவா, இது வந்து புதுடெல்லியில குடியரசுத் தலைவர் மாளிகையில கொடுத்திருக்காங்க. ஓகே, குறு விவசாயிகளுக்கு 50,000 வரையில அவங்க பெற்ற கடன்கள் 100% என்ன பண்ணிருக்காங்க, தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். பார்த்து வச்சுக்கோங்க. கீழே இருக்க கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க.